ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல குலமுறை கிளைத்து படலத்துல 16வது பாடல் பார்க்க போறோம். தார்காத்த நறுங்குஞ்சி தனையர்கள் என் தவமின்மை வார்காத்த வனமுலையார் மணிவயிறு வாய்த்திலரால் நீர்காத்த கடல் புடை சூழ் நிலம் காத்தேன் என்னின் பின் பார்க்காத்தற்கு உரியாரை பணினி என்று அடிபணிந்தான். இதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். என் தவம் இன்மை, முற்பிறப்பில் நான் நல்ல தவம் செய்யாததால் தார்காத்த பூமாலை அணிகின்ற நறுங்குஞ்சி நறுமணமுள்ள முடியை உடைய தனையர்கள் மைந்தர்கள் வார்காத்த வனமுலையார் கச்சணிந்த அழகிய தனங்களை உடைய என் மனைவியரின் மணிவயிறு வாய்த்திலர் அழகிய கர்ப்பத்தில் தோன்றவில்லை. ஆதலால் நீர்காத்த கடல் புடை சூழ் நீர் நிறைந்த கடலால் சூழப்பட்ட நிலம் காத்தேன் நில உலகம் முழுவதையும் ஆட்சி புரிந்த என்னின் பின் எனக்கு பின்பு பார்க்காத்தற்கு இந்த உலகத்தை காப்பதற்கு உரியாரை உரிய நல்ல மைந்தரை நீ பணி என்று நான் பெறுமாறு நீ அருள் செய்க என்று கூறி அடிபணிந்தான். தசரதன் அக்கலைக்கோட்டு முனிவரின் திருவடிகளை வணங்கினான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நம்ம சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, கலைக்கோட்டு முனிவனை வைத்து யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு வசிஷ்டர் சொல்ல கேட்டு இவர் தசரதன் சென்றார் அப்படின்னு. அதனை தொடர்ந்து இங்க வந்து கேட்கிறாரு கலைக்கோட்டு முனிவன் கிட்டக்க, அதாவது ரிஷியசிங்கர் முனிவர் கிட்டக்க, இந்த மாதிரி நீங்க தான் எனக்கு பிள்ளை பேரு இல்லை, அந்த யாகம் வளர்த்து நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு. அந்த பாடல் தான் இது. இதுல தார்காத்த நறுங்குஞ்சி தனையர்கள், தனையர்கள்னா மைந்தர்கள்னு அர்த்தம். இதுல குஞ்சி அப்படின்னு வருதுல, குஞ்சின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் கம்பராமாயண பாடல்ல. அது வந்து முடி, தலைமுடி. ஒரு விதமான எப்படி வந்து பெண்களுக்கு கூந்தல் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து குஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. குஞ்சித பாதம் அப்படின்ற பேர் கூட இருக்குல்ல. அதாவது ஒரு விதமான ஒரு ஹேர் ஸ்டைல்னு வேணா வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட, அதுவும் எப்படிப்பட்டது அப்படின்னா நறுங்குஞ்சி நறுமணமுள்ள முடியை உடைய மைந்தர்கள் இல்ல எனக்கு. ஏன் இல்ல அப்படின்னா, தசரதன் எப்பேற்பட்ட அரசன், அவனே என்ன சொல்றான், என் தவமின்மை அப்படிங்கிறான். முற்பிறப்புல நான் நல்ல தவம் செய்யல போல இருக்கு, செய்யாததுனால எனக்கு ஒரு நல்ல மைந்தர்கள் எனக்கு அமைய பெறவில்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். தசரதன் மாதிரி ஆளே தவம் நான் சரியா செய்யல அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளாம் ஏமாத்திரம். அது மட்டும் இல்லாம வார்காத்த வனமுலையார் அப்படின்னா இங்க கௌசலை அவனுடைய மனைவிமார்களை தான் சொல்றாங்க. எப்படின்னா வனமுலையார், முலைனா இது மார்பகங்கள், வனம்னாலே வனப்பா இருக்கு அப்படின்னாலே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதனால வனம்னாலே அழகு. அழகிய தனங்களை உடைய என் மனைவியரின் வயிற்றில் இன்னும் கர்ப்பம் தரிக்கவில்லை அப்படிங்கறத என்ன வார்த்தை கொண்டு சொல்றாரு, மணிவயிறு வாய்த்திலர் அப்படின்னு. இந்த இடத்துல வயிறு வாய்த்தல் அப்படின்னாலே கர்ப்பம் தரித்தல் அப்படின்னு மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம்ல, குலமகள் அப்படின்னு சொன்னாலோ அல்லது குலக்குமரர் தமை அப்படின்னு ராமலட்சுமணர்களை குறிக்கும் பொழுதோ நம்ம எப்படி பார்த்தோம், வெறும் உயர்ந்த இது சாதாரண குலம்னு மட்டும் பார்க்கல, உயர்ந்த குலத்தில் தோன்றியவர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி மணிவயிறு வாய்த்தல் அப்படிங்கிறது வெறும் வயிறு வாய்த்தல்னா சாதாரணமா கர்ப்பம் தரித்தல் அப்படின்னு மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. பண்புடைய மக்களை கர்ப்பத்தில் கொள்ளுதல் அப்படின்னு சேர்த்து பொருள் கொள்ளணும். இது ரொம்ப அற்புதமா நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாடல் இருக்கு, அதை படிக்கிறேன் கேளுங்க. அதாவது பெருமாள் திருமொழியில 8ஆம் திருமொழி, அதுல இது குலசேகர ஆழ்வாரனுடைய பிரபந்தத்துல 719வது பாடல். மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு ராமருக்கு பாடக்கூடிய தாலாட்டு பாட்டுல மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அதே மாதிரியான சொல்லாடல் வருது. இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கம்பர் வாழ்ந்த காலம் வந்து குலசேகர ஆழ்வாருக்கு பிற்பட்ட காலம் தான். முன்னாடி குலசேகர ஆழ்வார் தான் முதல்ல தோன்றியவர்.
அப்படின்னு கருதப்படுது. இதெல்லாம் நமக்கு திட்டவட்டமா இந்த வருஷத்துல பிறந்தாங்க, இந்த வருஷத்துல மறைந்தாங்க அப்படிங்கறத அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் குத்துமதிப்பா சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, குலசேகர ஆழ்வார்ல முன்னாடி தோன்றியவர். அதே தான் ராமானுஜருக்கும் சொல்லுவாங்க. அதாவது ராமானுஜர் காலத்தால் முந்தையவர் கம்பருக்கு. அதனால எதுக்கு சொல்ல வரேன், எப்படி குலசேகர ஆழ்வார் இங்க அதே மாதிரி கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு சொல்றாரோ, அதே மாதிரி இங்க கம்பர் மணிவயிறு வாய்த்திலர், எனக்கு இந்த மாதிரி இன்னும் என்னுடைய மனைவிமார்கள் கர்ப்பம் தரிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரியான ஒரு சொல்லாடலை பயன்படுத்துறாரு. அது பண்புடைய மக்கள் எனக்கு இன்னும் பிறக்கவில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி தசரதன் வருந்துவதாக இங்க சொல்றாரு. அதே மாதிரி நீ பணி என்று அடி பணிந்தான் அப்படின்னு வருது இல்ல, அந்த இடத்துல பணிதல் பணித்தல். நம்ம பணிதல் அப்படின்னாலே நம்ம பணிஞ்சு போறது, அதுக்கு சர்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குல்ல, பணியாள் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அப்படி ஒரு அர்த்தம். நீ பணி என்று அப்படின்னா பணித்தல் அப்படின்னா கமாண்ட் பண்றது, இதை போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு ஆர்டர் கொடுக்கறது அப்படின்னு நம்ம ஒரு அர்த்தம் சொல்லுவோம்ல, அந்த அர்த்தத்துல இங்க வரல. நீ பணி என்றுங்கிறதுக்கு நம்ம என்ன எப்படி அர்த்தம் பார்த்தோம், நான் இப்போ இந்த மாதிரி குழந்தைகளை பெறுமாறு நீ அருள் செய்க என்று கூறி அப்படின்னு தானே வருது. அதாவது அருள் செய், பணியறது பணித்தல் அப்படின்னா கட்டளை இடுறது கிடையாது. நீங்க எனக்கு குழந்தை பேர் கிடைக்கும் விதத்தில் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஏற்கனவே அவதார படத்தை, திரு அவதார படலத்துல ராமனுடைய பிறப்பு பார்க்கும் பொழுதே நம்ம பார்த்திருக்கோம். அதாவது இவன் தசரதன் போய் கேட்கும் பொழுதே எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி தன்னுடைய ஒரு வருத்தத்தை நீங்க போக்குவதற்காக போய் அவன் பிள்ளை பேருக்காக யாகம்லாம் பண்ணல. என்ன சொல்லி கேட்பான், எனக்கு அப்புறம் இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துலதான். அப்ப கூட உலக மக்களின் ஒரு நன்மை கருதி தான் எனக்கு பிள்ளை வேணும்னு கேக்குறான். அதனால நம்ம அவங்க நம்ம அப்படி பார்த்தோம்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. என்ன கேக்குறாரு, நீர் காத்த கடல் புடை சூழ் நிலம் காத்தேன், என்னின் பின் பார்க்காத்தற்கு உரியாரை பணினி அப்படின்னு. நான் எல்லாம் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை நான் காத்து வர்றேன், ஆனா எனக்கு அப்புறம் இந்த உலகத்தை காப்பதற்கு ஒரு ஆளை நீ எனக்கு அவன் வேணும், அதனால எனக்கு பிள்ளை பேர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துலயும் வருது. இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, காக்கும் கடவுள்னு நம்ம திருமால சொல்றோம். அப்படி காக்கும் கடவுளே அவருடைய அதாவது நீ இவர் கலைக்கோட்டு முனிவர் நினைச்சிருப்பாரு, இந்த மாதிரி நீ இந்த உலகத்தை மட்டும் இல்லப்பா எல்லா உலகத்தையுமே திருமால் தான் காக்குறாரு, அப்பேற்பட்டவன் தான் உனக்கு பிள்ளையா பிறக்க போறான் அப்படின்னு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. தார்காத்த நறுங்குஞ்சி தனையர்கள் என் தவமின்மை வார்காத்த வனமுலையார் மணிவயிறு வாய்த்திலரால் நீர்காத்த கடல் புடை சூழ் நிலம் காத்தேன், என்னின் பின் பார்க்காத்தற்கு உரியாரை பணினி என்று அடிபணிந்தான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.